இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் என்னோடு பேசுவார். பேசுவார். எப்படி பேசுவார் சொல்லுங்க. வசனத்திலிருந்து பேசுவாரு எல்லாம் சொல்றோம். சில சமயத்துல நம்முடைய காயங்களை கட்டுகிற வார்த்தைகள் வரும், வியாதிகளை நீக்குகிற வார்த்தைகள் வரும், நம்முடைய குறைவுகளை மாற்றுகிற வார்த்தைகள் வரும், நம்முடைய குழப்பங்களை தீர்க்கிற வார்த்தைகள் வரும், இருண்ட இதயத்தை வெளிச்சமாக்குகிற சத்தியத்தினுடைய வார்த்தைகள் வரும். சில வேளை காயப்படுத்துகிற வார்த்தை வரும். அதான் சொல்லுங்க. சில வேளை சொல்லுங்க. ஹலோ நல்லா சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் வாசிங்க. Ebrேயர் 4:12 வாசிங்க. நீங்க உற்சாகமா இருந்தா இன்றைக்கு நிச்சயமா கர்த்தர் உங்களோடு தனிப்பட்ட விதத்துல பேசுவார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயம், அதாவது உலகத்துல உள்ள ரெண்டு பக்கமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விடும் ரொம்ப ஷார்ப்பானது. கவனிக்கிறீங்களா? அப்படியானால் தேவனுடைய வார்த்தை நம்மை சில வேளை என்ன செய்யும்? நம்மை காயப்படுத்தி காயம் கட்டும். அல்ல கவனிங்க, காயப்படுத்தி காயம் கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திட்டுனா எத்தனை பேர் ஏற்றுப்பீங்க? உங்களை தான் கேட்குறேன். உங்களை திட்டுனா கடிந்து கொண்ட எத்தனை பேர் ஏற்றுப்பீங்க? ஆண்டவர் நம்மோடு பேசும்பொழுது நேரடியாக சில சமயத்தில் என்ன செய்வார்? பேசுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சில சமயத்தில் இந்த காலத்தில் இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு காலத்தில் ஒரு ஏரியாவுக்கு ஒரு பாஸ்டராக இருப்பாங்க. அடித்தாலும் உதச்சாலும் எல்லாம் எங்கே தான் உட்காந்துருப்பாங்க, அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. மங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்த்து எங்கேயாவது ஒரு பக்கம் சூஸ் பண்ணிட்டு தன்னுடைய சேவைகளுக்கு ஏற்றபடி தன்னுடைய உணர்வுக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் என்ன செஞ்சிச்சு வந்துருச்சு. இது தகப்பன் வீடு, இது தாய் வீடு, இதுதான் நமக்கு சொந்தமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சபை குறித்ததான ஒரு ஆழமான குடும்ப உணர்வும் அந்த உறவும் இன்னைக்கு இல்லாம போயிட்டதுனால இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழலை இன்னைக்கு என்ன செய்யுது? கண்டிக்கவே சில சமயத்தில் நமக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்கு. கண்டிச்சா என்ன பண்ணுவாங்க? உன்னை நான் வச்சிருக்கிற இடத்துல நான் சிறு பிள்ளை, எனக்கு பயமா இருக்கலாம் நீ சொல்லாத. நீ பேசு, அது இடியும். நீ பேசு, அது உடையும். ஆனா இடிக்கப்பட்டதை மீண்டும் எடுப்பித்து கட்டுகிறவர் நான். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து கட்டுகிறவர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு கடந்த வாரம் நம்ம பேசுற தலைப்பு யாருக்கா தெரியுமா? கடந்த வாரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். டக்குன்னு தலைப்பு மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்ல மறந்துட்டியா? என்ன தலைப்பு சொல்லுங்க. ஹலோ, என்ன சொல்லும்? கடந்த வாரம் உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம் தான். போன வாரம் செல்வத்துக்கு வெயிட்டிங் டே, இந்த வாரம் சகோதரி ஜோதிக்கு வெயிட்டிங் டே. கரங்களை தட்டி வாழ்த்துவோமா? இந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம சில சமயத்தில் வெயிட்டிங் டே கொண்டாட வேண்டியதா இருக்குது. அப்ப நான் கோவப்படாம என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த வார செய்தியினுடைய தலைப்பு கோபம். இப்ப வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இது அப்படிப்பட்ட ஒரு வசனம். எபேசியர் chapter 4 verse 26 வாசிங்க. எரிச்சல். அப்ப கோபத்துக்கு எரிச்சலுக்கு ஏதோ ஒரு லிங்க் என்ன செய்யுது இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் லிங்க் இருக்கு. இப்ப நான் கோபம்னா போன வாரம் என்ன சொன்னேன் சொல்லுங்க. கோபம்னா என்ன? எதுக்கு அடையாளம் சொன்னேன் சொல்லுங்க. நெருப்பு. கோபம்னா என்னது? நெருப்பு. இப்ப எரிச்சல்னா என்ன தெரியுமா? கோபம்னா பற்று வைக்கும் நெருப்பு, எரிச்சல்னா பற்றி எரியும் நெருப்பு. நல்லா கவனிங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாதான்
நீங்க தெளிவா அந்த வார்த்தையை புரிஞ்சுக்க முடியும். கோபம்னா பற்ற வைக்கிற நெருப்பு, எரிச்சல்னா பற்றி எரியும். சில சமயத்தில் கோபப்பட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம கிட்ட பற்ற வச்சிருவாங்க. இப்போ யார் தான் பற்றி எரியுது? நமக்குள்ள அது என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பற்றி எரி. அது எப்படி வரும்? எரிச்சலாகும். இவர் அப்படி சொல்லலாமா, இவர் அப்படி பேசலாமா, அப்படி நடந்துக்கலாமா, இப்படின்னு சொல்லி பற்ற வச்சுட்டு அவரு போயிடுவார். அங்கே ஆஃப் ஆகிடும். அடுத்து இங்கே என்ன செய்யும்? பற்றி எரியும். பற்ற வைக்கிற லைட்டருக்கு பிரச்சனையா, பற்றி எரியக்கூடிய அடுப்புக்கு பிரச்சனையா? அதெல்லாம் சொல்லுங்க. அடுப்புக்கு தான் பிரச்சனை. கேஸ் என்ன செஞ்சுட்டு இருக்குது? காலி ஆயிட்டு. இல்லைன்னா விறகு என்ன செஞ்சுட்டு இருக்குது? எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்குது. சேதம் யாருக்கு? பற்ற வைக்கிற நெருப்புக்குள்ள பற்றி எரியக்கூடிய அந்த விறகுக்கு, பற்றி எரியக்கூடிய காரியங்களுக்கு. நல்லா கவனிச்சிங்க. கோபம் நல்லது, எரிச்சல் தனியே வேண்டியது. நல்லா கவனிங்க. கோபம் நல்லது, எரிச்சல் ஆமா. நீங்க யோசிச்சு பாருல, நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? இன்னைக்கு நம்ம வாசிச்சு பாருங்க. யோனா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யோனா 4:4. நல்லா கவனிங்க. கோபமா இருக்கிறது நல்லதான்னு கேட்டாரா, எரிச்சல் கேட்டாரா? அப்ப கோபம் என்னது? கோபம் நல்லது, எரிச்சல் கெட்டது. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன கவனிங்க. பல சமயத்துல கோபம் நமக்கு ஏன் வருது? யாருக்கு சொல்லுங்களேன். நீ யாரும் கோவப்படாத இருக்க மாட்டீங்க. கோவப்பட்டவங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இதனால எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க. நமக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாராவது செய்யும் போது நமக்கு என்ன செய்யும்? பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது, சொன்ன பேச்ச கேட்கலன்னா நமக்கு என்ன வருது? கோபம் வருது. அடுத்தது, சொன்னதை செய்யல அப்படின்னா நமக்கு என்ன வருது? சொன்னதை கேட்கலன்னா கோபம் வருது, சொன்னதை செய்யலன்னா கோபம் வருது, பிடிக்காததை செஞ்சா நமக்கு என்ன வருது? கோபம் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப கோபம் வர்றதுக்கு இப்படி நிறைய காரணங்கள் என்ன செய்யுது இருக்குது. அப்ப கோபம் வர்றதுல தப்பு இல்லை. சில பேர் காரணமே இல்லாம கோபப்படுவாங்க. எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதை தூக்கி தலைமையில வச்சுட்டு அதை கொட்ட வேண்டிய இடத்த தேடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஏதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும், ஒட்டுமொத்தமான கோபத்தை எங்க கொண்டு வந்து கொட்டுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஹலோ. கோபம் வரக்கூடிய காரியங்கள் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க. இப்ப கோபம் வந்தோடனே டக்குன்னு அடுத்த சில பேருக்கு வாய் பேசுறதை தாண்டி அடுத்து என்ன வரும் சொல்லுங்க? சொல்ல என்ன வரும்? கை வரும். அதான் நீ எபேசியர் 4வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. கோபம் எப்படி பாருது? அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. என்னது? மூர்க்கம். அதுதான் என்னது? கை கலப்பு. இனிமே வாய் என்ன செய்யாது? பேசாது. என்ன பேசும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சென்னையில் பக்கத்தில் அடிக்கடி வாரம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் ஒன்று வச்சுருப்பார். அவர் பின்னாடி சைக்கிளில் வச்சுட்டு என்ன செய்வார்? அப்படியே வருவார். என்ன பண்ணுறது? போன வாரம்னா அதே டேபிள் ஃபேனோட உங்களை பார்த்து இந்த வாரம் என்ன பாஸ்டர் பண்ணுது? கோவம் வந்தது. கோவம் வந்தால் டேபிள் ஃபேன் எப்படி ரிப்பேர் ஆகணும்? இல்லை பாஸ்டர், கோவம் வந்தால் எது போல தான் காட்ட வேண்டியதாக இருக்குது. கோவம் வந்தவுடனே அவர் வேற எதையும் அடிக்க முடியாமல் எதை தூக்கி அடிப்பாரா? டேபிள் ஃபேன் அடிக்கடி இது என்ன செஞ்சிருது? இதுகிட்ட மட்டும்தான் நான் கோபப்பட வேண்டிய முடியுது. எனக்கு என்ன செய்ய முடியல. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க கோபப்பட்டு ஒருத்தவங்களை கை நீட்டி அடிக்கும் போது அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு சில காரணம் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பலசாலியா இருப்பீங்க, அவங்க திருப்பி அடிக்க முடியாதனால எப்படி இருக்கலாம்? அமைதியா இருக்கலாம். ரெண்டாவது, நீங்க பெரியவங்களா இருப்பீங்க, அதனால அவங்க என்ன செய்யலாம்? சின்னவங்க நீங்க கோவப்படும் போது இது பெருசு அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன செய்ய சில சமயத்துல மனசுல நினைச்சிட்டு அப்படி போவாங்க. ஓகேவா? அடுத்து வேற என்ன? உயர் அதிகாரி, அவரு மேல் அதிகாரிங்க, அவரு மேனேஜருங்க, அவர் ஓனருங்க, இந்த மாதிரி சில நமக்கு மேல பதவியில் இல்லை நமக்கு சம்பளம் கொடுக்குறவங்க இல்லை நம்மளை வேலை வாங்கக்கூடியவங்க, இப்படி அவங்க என்ன செய்யலாம்? பெரிய ஆளா இருக்கும்போது அவங்க கை நீட்டி அடிக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது அந்த இடத்துல. அப்படி சிலர் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்புறம் தான் மேல தப்பு இருக்குது அப்படின்றப்ப அந்த இடத்துல நீங்க பலசாலியா கூட இருக்கலாம்,
ஆனா தப்பு இருக்கும்போது நீங்க என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பேச அங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கக்கூடிய ஒன்றை மட்டும்தான் கர்த்தர் விரும்புறாரு. எதை விரும்புறாரு? உங்களுக்கு முன்னே கோபப்படுகிறவர்கள் நியாயமான கோபத்தை வெளிப்படுத்துகிறார்களா, நியாயம் இல்லாமல் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்களா? உங்களுக்கு முன்னே நின்று உங்களை பேசி கை நீட்டி அடிக்கிறவர்கள் நியாயமே இல்லாமல் அதை செய்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார் என்ற இந்த நிலையில நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்றார்? விரும்புறார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இரண்டாவது, உறவு. நம்ம ஏதாவது கோபப்பட்டா என்ன ஆயிடும்? உறவு முறிஞ்சு போயிடுமே. என்ன வேணும்? உறவு வேணுமே. இப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது. ஆனா அந்த கோபம் எங்க முடிஞ்சிடணும்? கோபத்தோட தான் என்ன செய்யணும்? அதாவது பற்ற வைக்கலாம், ஆனா எரியக்கூடாது. நல்லா கவனிச்சு. அது பேர் என்ன சொல்லுங்க? எரிச்சல் அப்படின்னு 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் 2 எடுத்து சொல்லுங்க. எரி. அது எரியவே விட்டுடக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? எரிய விட்டுடும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணி எடுத்து ஊற்றிட்டு நான் பற்ற வைக்க போறேன்னு சொல்லுவாங்களே ஒழிய கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? பற்ற வைக்கவே மாட்டாங்க. இது பல முறை சொல்லும்போது ஒரு நாள் பிசாசே தானே என்ன செஞ்சிருவான்? பற்ற வச்சு விட்டுடுவான். அப்புறம் என்ன செய்யும்? பற்றி எரியும். புரியுதா உங்களுக்கு? கோபம் பற்ற வைக்கும், பற்றி எரியுறது எரிச்சல். அல்லேலூயா. என்றோ யாரும் உங்களை கோபப்படுத்திருப்பாங்க. அது பல காலம் நமக்குள்ள ஒரு எரிச்சலாவே என்ன செய்யும்? அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்க, அன்னைக்கு இவங்க இப்படி பண்ணாங்க. அந்த எரிச்சல் உங்களுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அது நல்லதே அல்ல. நல்ல கவனிங்க. எரிச்சல் எப்படி தெரியுமா மாறும்? வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல சில வசனங்கள் வாசிங்க. பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆடுகளை மேய்க்கிறவனானான். ஆமா. இப்ப 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 5 வாசிங்க. காயினுக்கு என்ன உண்டாச்சு? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? எதனால கோபம்? ஏன் காணிக்கைய அவர் என்ன செய்யல, ஏத்துக்கல அப்படின்ற கோபம் நியாயமா யார் மேல இருந்திருக்கணும்? ஆண்டவர் மேலதான் இருந்திருக்கணும். ஆனா அது யாரு மேல கன்வெர்ட் ஆயிடுச்சு? புரிஞ்சுதா உங்களுக்கு? பல சமயத்துல வீட்டுல கதவு உடையிறது, இல்ல பிளேட்டு உடையிறது, இல்ல வேற ஏதாவது உடையிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியாயமா பல்லு உடைஞ்சிருக்கணும், நியாயமா மூஞ்சி உடைஞ்சிருக்கணும், மூக்கு உடைஞ்சிருக்கணும். ஆனா மாறா போய் செல்போன் உடையிறது, மற்றதெல்லாம் உடையுது. அதுக்கு காரணம் என்ன? அந்த கோபம் என்ன செய்யுது? கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? ஆக காயின் நியாயமா தேவனோட தான் என்ன செஞ்சிருக்கணும்? கோபப்பட்டு அவரோடு பேசி போராடி இருக்க வேண்டும், யோனாவை போல. ஆனா இங்க யார கொலை செய்யறா? ஏன் கொலை செய்யறா? ஏன் கொலை செய்யறா? அந்த கோபம் உனக்குள்ள கன்வெர்ட் ஆன உடனே அது இவன் மேல என்ன செய்யுது? ஆபேல் மேல பற்றி என்ன செய்யுது? எரியுது. இப்ப கொலை செஞ்சிட்டார், ஆபேல கொலை செஞ்சிட்டார். இப்ப அடுத்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு யார் மட்டும் வரா? காயின் மட்டும் வராரு. இப்ப யோசிக்கிறார், இன்னைக்கு நான் தானே காணிக்கை போட்டாகணும், இன்னைக்கு என் காணிக்கை வேற வழி இல்லாம அவர் என்னதான் செஞ்சாகணும், அங்கீகாரம் பண்ணி தானே ஆகணும். இப்ப பாத்துக்கலான்றப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எங்கப்பா போன வாரம் 2 பேரும் சேர்ந்து வந்தீங்க, இந்த வாரம் ஆள கேட்டாரா இல்லையா? என்னாச்சு? அவன் என்ன சொல்றான்? வாசிங்க. நான் அறியேன் என் சகோதரனுக்கு, என் சகோதரனுக்கு நானா அவனை கூப்பிட்டு வந்தேன், அவனா வந்தான், நானா வந்தேன். இப்ப நான் வர, அவன் வரல. அவன் வரலன்னா நீ யார்கிட்ட கேளுங்க? அவங்ககிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றார்? இப்ப ஆலயத்துக்குள்ளே கூட நியாயமான கோபத்தை என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. நீங்க உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்கு பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவ்வளவு தூரம் கோபப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தெளிவா சொல்லுங்க. என்ன கோபம்? தேவ ஆலயத்துல ஒரு சாட்டை என்ன செய்யறாரு?
எடுத்துட்டார். தேவாலயத்துல சாட்டையை எடுத்துட்டு புறா இருக்கிறவர்கள் என்ன செய்யறாரு? ஆமா, உள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பலி மிருகங்களை அடிச்சு துரத்துறாரு. உள்ள காசு கடை வச்சிருக்கிறவங்களாம் தூக்கி என்ன செய்யறாரு? கவிழ்த்து போடுறாரு. ஆலயத்துல அவர் தம்முடைய கோபத்தை நியாயமாக காண்பிக்கிறார். எல்லாரும் கவனிங்க. பிள்ளைகள் இருப்பார்கள், பிள்ளைகள் அப்படியே நல்லா சிரிப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் நம்ம முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். நியாயமான கோபத்தை எங்க காட்டணும்? நல்லா சொல்லுங்க, எங்க காட்டணும்? இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கோபம் எரிச்சலாக பற்றி எரியுது. காலையில் ஒரு பக்கம் விட்டுருந்தா அம்மா ஒரு 2 அறை விடலாமா, அவ்வளோ என்னை சுற்றிலும் அவ்வளோ சூழலை. கார் ஒரு பக்கம் காற்று இறங்கிடுச்சு, ஒரு பக்கம் நானும் டைம் சொல்கிறேன் 7க்கு அடுத்து தாண்டனா 7:30 ஆகிடும்னு சொல்கிறேன். 7:30 தாண்டிடுச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? 8 ஆயிடுச்சு. எனக்குள்ள எரிச்சல் பற்றி எப்பயுமே நான் தான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கணும், மற்றவங்களுக்கு நான் மாதிரியா இருக்கணும். இன்னும் ஒருத்தவங்களுக்கு பாஸ்டர் நீங்களே லேட்டுன்னு அவங்க சொன்னா அது எனக்கு ரொம்பவும், அதை விடவும் கெட்ட வார்த்தை வேற. நீங்க எதுவும் பேசி என்ன செய்ய முடியாது, திட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு உட்பட்டவனா? நீங்க 4 பேர் வாங்க, 2 பேர் வாங்க, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் எங்க இருக்கணும்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கும் முன்னால இருக்க வேண்டும். இது மட்டும் தான் எனக்கு ஆசை. எனக்குள்ள அந்த கோபத்தை எரிச்சலாக்க பிசாசு என்ன செய்யறான்? விரும்புறான். அங்க போய் நிறுத்தினா அப்பதான் காத்தடிக்கிற அப்படியே வீலை தேடுறான், எங்கன்னு தேடுறான், சுத்தி சுத்தி. எனக்கு போற இடம் தான் பிரச்சனை. சும்மா போறவன் அப்படியே நடு ரோட்ல வந்துட்டு அப்படியே 2 பேர் பேசிட்டு போறாங்க, 6 அடிச்சா கூட என்ன செய்ய மாட்டேன், இறங்கி அவனை அவ்வளவு கோபமும் அப்படியே பற்றி எறியக்கூடிய அளவுக்கு அவ்வளவு எரிச்சல் என்ன செய்யுது வருது. ஆனாலும் இதெல்லாம் நான் செய்தியை கொடுப்பதற்கு முன்னாடி என்ன அவர் என்ன செய்யறாரு? அதை டெஸ்ட் பண்ண இங்க வந்த உடனே ஐசோபிட்ட கேட்குறேன், என்ன ஐசோ பக்கத்தில் இருக்கிறீங்க, டக்குன்னு நீங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு சாய் வச்சிருவேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லையா, வரவே முடியாது. எனக்கு இது எரிச்சலை அப்படியே பல மடங்கு பற்றியே எரிய வச்சது. எனக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு அவசரம் அப்படின்னா நீ ஆஸ்பத்திரிக்கு வெறும் வயத்துல வாங்கணும், இல்லை வெறும் வயத்துல வாங்கணும் டாக்டர் சொன்னா போவீங்களா, போக மாட்டீங்களா? ஏன் டாக்டரை நீங்க நம்பர் 1 வச்சிருக்கிறீங்க? அவரு பொதுவாக சொல்றேன், நம்ம காலையில் எழுந்துச்சு நீ 2 கிலோமீட்டர் ஓடுன்னு டாக்டர் சொன்னா ஓடுறோமா இல்லையா? ஆனா அதே சமயத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சபைக்கு என்ன செய்ய முடியல, நடந்து வர முடியல. எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுக்குறோம். ஆனா தேவனை மட்டும் தூக்கி நம்ம எங்க வச்சிடறோம்? 2வது இடத்துல வச்சிடறோம். எனக்கு யோசிக்கிறேன், இங்கேயும் ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல ஆலயத்துல நியாயமான கோபம் வெளிப்பட்டுக்கணும். ஆனா அந்த கோபம் கன்வெர்ட் ஆகி ஆபேலை கொன்னுடுச்சு. ஆலயத்துல நியாயமான கோபத்தை வெளிப்படுத்துற இயேசுவினுடைய அந்த கோபம் பரிசேயருக்கு வேற மாதிரி ஆகி இயேசு என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நியாயமான கோபங்களை சொல்ல போறேன். நீங்க என்ன சிலுவையில அரைஞ்சாலும் சரி, அதை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சின்ன பிள்ளைகள்கிட்ட சில சமயத்தில் எனக்கு சில காரியத்தை எதிர்பார்க்கும்போது அப்படியே நானும் இங்கே சாம்பிளின் இருக்குது. அடுத்தது இவங்க 2 பேரும் உரிமையாக சொல்லுவாங்க, உள்ளே வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுமா, யாராக இருந்தாலும் கையெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க, ப்ரைஸ் லாட் பண்ணுங்க, ப்ரைஸ் லாட் பல முறை சொல்லியிருக்கோம். நம்ம நான் சொன்னேன்னா அடுத்த வாரம் சொல்லுவோம், அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே இப்படி பார்த்தா கூட கண்டுக்காம வேற பக்கம் திருப்பி போயிடுவேன். க்ளோரி ஸ்தோத்திரமா நான் கையெடுத்தா கூட க்ளோரி கையெடுக்க மாட்டாங்க, தலை மட்டும் லேசா சுருக்குன்னு சொல்ற காரணம் என்னன்னா, எனக்குள்ள அந்த கோபம் எரிச்சலாகாதபடிக்கு நம்ம இது ஆலயம். ஒருவர் நீங்கள் கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் செய்யும் போதுதான் அடுத்தவங்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க செஞ்சாதான் உங்க பிள்ளைகளை என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஐசோதர செல்வியை ஸ்தோத்திரம் பண்ணாம வந்தா அப்புறம் ஸ்டால அப்படி எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவா சொல்றேன். இதெல்லாம் செல்வமும் ஜோதி அந்த கனம் பண்ற மாதிரிதான் பிரசாந்தனி இவங்களை என்ன செய்வாங்க, ஆழ்ந்து கனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் கவனிக்கிறேன். ஆலயத்திற்குள்ள நியாயமான காரியங்களை நீங்க என்ன செய்ய கவனிங்க. நீங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கோபம் நீங்க பைபிளை படிக்கலன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஒரு வசனத்தை சொல்லி நீங்க வசனத்தை எடுத்து படிக்க, ஒரு காலத்துல வசனத்தை சொன்னா நான் சொல்லி அவருடைய சத்தம் அடக்குவதற்கு முன்னதாக அப்படியே படிக்க ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு பைபிள் அப்படியே சரி வேற யாருமே இல்லை, நம்மாவது என்ன செய்யலாம், எடுத்து பரட்டலாமே என்ற அளவுக்கு இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முதிர்ந்த பிற்பாடு நான் எதுக்கு படிக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. இல்லை, இன்னைய வரைக்கும் நான் சொல்றேன், இன்றைய வரைக்கும் சில இடங்களுக்கு போகும்போது ஒரு வசனத்தை சொன்னா ஆதியில் இருந்த அந்த உணர்வோட நானே எடுத்து, பாஸ்டர் நீங்க ஸ்பெஷல் கஸ்டர் நீங்க வாசிக்கலாமா, நீங்க எடுத்து, ஏன் யார் வாசிச்சேன்ன
வாசிக்கலாமே, தப்பே இல்லையே. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது எப்படி இருக்கிறோம்? ஒரு குழந்தையை போல இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள்கிட்ட ஆசிரியர்கள் கூட என்ன செய்ய முடியல. பெரம்பை கையாடாத தகப்பன் பிள்ளை என்ன செய்யறான்? பகைக்கிறான். பிள்ளைக்கு எதிராக பெரம்பு எடுக்கிற தகப்பன் பிள்ளைக்கு விரோதி அல்ல, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக எடுக்கிறான். மாணவனுக்கு எதிராக பெரம்பு எடுக்கிற ஆசிரியர் மாணவனுக்கு எதிரி அல்ல, மாணவனுடைய எதிர்காலத்தை கருத்துல வச்சவர் என்ன செய்யறாரு? எடுக்கிறாரு. ஆக நம்ம எப்படி பெரம்பை நம்ம எடுக்கிறோம், கையில எடுக்கிறோன்றதை பொறுத்துதான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வரும்போது சொல்லுகிறார், ஒரு கோபம் அது எரிச்சல் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. என் மேல கோபப்படுறதுக்கு ஒரு உரிமை இருக்கிறதே என்று சொல்லி உரிமையை கொடுத்து என்ன செய்ய பழகு. இன்னைக்கு எனக்கு தெரியும், பக்கத்துல உத்தமபாளையம் சர்ச்சில் லேட்டா வர்றவங்களுக்குலாம் சர்ச்சுக்கு பக்கத்துல சைட்ல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள லேட்டா வர்றவங்க போயிடுவாங்க. ஆகும் செய்யா ஆறாவது நடத்திட்டு இருப்பார். எல்லாம் கண்களை மூடி இருக்கும்போது பக்கத்து சைடில் பிரசங்கம் எடுத்துக்க அந்த பக்கம் ஒரு கதவு திறந்து ஒரு பெரம்பு எடுத்து பட்டு 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 அடிச்சோடனே எல்லாம் பின்னால் அப்படியே பேச்சிட்டு அப்படியே வந்து எங்க உட்காருங்க. அது இன்றைக்கு இருக்கிறத சொல்றேன். இன்னும் தேவனுடைய பிரசன்னத்துல ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக என்ன செய்யற அப்படி அவ்வளவு. இது கடைசி காலம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலே இங்க உங்களை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க எதிர்பாருங்க. என்ன பர்டிகுலர் ஆண்டவர் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன திருத்த வேண்டும். ஆண்டவர் இன்னும் இடத்துல என்ன நீங்க சரி பண்ண விரும்புகிறீரோ அதை நீங்க சரி பண்ண வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் ஒரு காலத்துல நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போன சமயத்தில் ஆண்டவரே இன்னைக்கு ஏதாவது வந்து எடுக்க முடுக்கா எங்களை எழுப்பி நிற்க வச்சு கேள்வி கேட்டு கையை நீட்ட வச்சு முட்டையை காட்ட சொல்லி ஆசிரியர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படிலாம் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு ஆசிரியர்கள்லாம் என்ன செய்யறாங்களா? இன்னைக்கு எந்த அடக்குமுடக்கான மாணவன் என்ன செஞ்சிடக்கூடாது, எழும்பிடக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆசிரியர்கள் பண்றாங்களா? கவனிங்க, இன்னைக்கு பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறாங்க. பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலி. செல்வத்திட்ட பேசும்போது தான் சொன்னேன், +2 எழுதின மாணவன் 2 பேப்பரை வேற ஒரு பையனை வச்சு என்ன செஞ்சிட்டான்? எழுதிட்டான். 3 பேப்பர் தான் அவன் எழுதியிருக்கிறான். கையெழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த உயர்மட்ட அந்த கமிட்டி, அந்த கல்வி ஆய்வுக்குழு எல்லாம் உட்காந்து போய் விசாரணை தொடங்கிடுச்சு. விசாரணை தொடங்கி இந்த பையனை வர வச்சுட்டாங்க. வர வச்சு கேட்குறாங்க, இந்த பேப்பர் நீ எழுதுனியா? ஆமா நான் தான் எழுதினேன். இந்த பேப்பர் நீ தான்? ஆமா. இதை நான் தான் எழுதினேன். 4வது, இல்லை சார் இது நான் எழுதலை. 5வது பேப்பர், இல்லை இதை நான் எழுதலை. அப்படின்னா ஒன்று பண்ணு, இதை நான் எழுதலைன்னு எழுதி கொடு. ஏன் சார் நான் எழுதின பேப்பர் எங்க சார்? ஏன் சார் நான் எழுதின பேப்பர்? இப்ப அடுத்தது ஆசிரியர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப இது தலைக்கீழ பிரச்சனை என்ன செய்யுது? தலைக்கீழ போகுது. இப்ப பிரச்சனை யார் மேல வரும்? நம்ம மேல வரும்னு சொல்லி பேசாம என்ன செஞ்சுட்டாங்க? அந்த சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு எவ்வளவு ஆபத்தான ஒரு அறிவு பாருங்க. ஒரு குடும்பத்துல சின்ன பிள்ளைதோ பாப்பா மாதிரி, கிப்சன் மாதிரி சின்ன பையன், நல்ல பேச்சு வரும், பழங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அன்னைக்கு அவனுக்கு கடுமையான காய்ச்சல், சளி விழுவுது. டாக்டர் சொல்லிட்டாரு இவனுக்கு என்ன செய்யக்கூடாது, பழமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு வந்து அந்த அம்மா மருந்து கொடுக்குறாங்க, எனக்கு பழம் வேணும்னு சொல்லி அழுகுறான். பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டான். ஆனால் உழுந்து புரண்டு அழுகுறான். மாத்திரை கொடுத்தா என்ன செய்ய மாட்டேன்டா, சாப்பிட மாட்டேன்டா, துப்புறான். உடனே அவங்க அப்பா வந்தார், இந்த பக்கம் வா, சின்ன பிள்ளைகிட்ட எப்படியா நடந்துக்கிறதுன்னு சொல்லி டக்குன்னு ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து அதுக்குள்ள மாத்திரையை உள்ள வச்சு கொடுத்துட்டார். பையன் என்ன செஞ்சுட்டா, சூப்பரா சாப்பிட்டுட்டான். பாத்தியா, பிள்ளைகள்கிட்ட எப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும் அவர் ஒய்ஃபுக்கு சொல்றார். அடுத்தது அம்மா வந்து கேட்குறாங்க, ஏண்டா அப்பா கொடுத்த பழம் நல்லா இருந்துச்சான்னு. நல்லா இருந்துச்சுமா, கொட்டையை மட்டும் என்ன செஞ்சிட்டேன், துப்பிட்டேன் நானா. புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி இன்னைக்கு பிள்ளைகளுடைய அந்த காரியங்கள் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழம் நல்லா இருந்துச்சா, என்ன பண்ணிட்டாரா? அப்பா கொடுத்த காரணமே எதுக்குதான். புரியுதா உங்களுக்கு? அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், சில சமயத்துல கொட்டையை துப்பிடாம தயவு செஞ்சு பேசுற செய்தியை நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும், கேட்கணும். இப்ப எடுங்க, இப்ப யோனா 4வது அதிகாரம்
4வது வசனத்தை வாசிங்க. ம் 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 யோனாவுடைய மனசை கொஞ்சம் சொல்றப்பான்ல, இவனை மாதிரி ஒரு கொடூரமான மனம் படைச்சவனை உலகத்துல நீங்க எங்கேயும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்னும் 40 நாள் உண்டு. அந்த 40 நாள்ல என்ன வரும்? வானத்திலிருந்து அக்கினி வரும். அக்கினி வந்து இந்த நினிவே பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டான். இப்ப நம்ம சொல்லிட்ட உடனே என்ன செய்யணும்? நல்ல மனுஷனா இருந்தா அடுத்தடுத்து ஆண்டவர் அவனுக்கு சில காரியங்களை என்ன செய்யற உணர்த்தும் போது மனம் திரும்பி இருக்கணும். இவன் என்ன செய்யறான்னா, தான் சொன்னது நடக்கணும், தான் சொன்னது நடக்கணும். என்ன நடக்கணும்? அப்படி அக்கினி இறங்கணும். இறங்கி எல்லாரும் மேல என்ன செய்யணும்? வந்து விழணும். அவங்களாம் துடி துடிச்சு ஐயோ அம்மான்னு கதறி அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிறத நம்மளால என்ன செய்யணும்? ஹிட்லர்னு ஒருத்தர் வந்தாங்க. அந்த ஹிட்லர் என்ன செய்வானா, யூதர்களெல்லாம் மின்கம்பத்துல கட்டி வச்சு மேல தார் ஊத்துவானா. மேல என்ன ஊத்துவானா? தார் ஊத்துவானா. இரவு இருள் சூழ்ந்த பிறகு எல்லாரையும் கொளுத்தி விட்டு அந்த வெளிச்சம் அப்படியே நின்று எரியும்ல தாரு, அந்த வெளிச்சத்துல பிடில் வாசிப்பானா. மிருகங்களுக்கு கூட இப்படிப்பட்ட மனசு என்ன செய்யாது இருக்க. கொடூரமான மனசு, கொடூரமான மனசு. உயிருள்ள யூதர்கள் மேல தாரை ஊத்திட்டு மின்கம்பத்துல கட்டி வச்சுட்டு கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும்? அந்த வெளிச்சத்துல நம்மால இசை என்ன செய்வாரா, ரசிப்பாரா? அதை விட மோசமான ஒரு மனசு யாருக்கு? இந்த யோனாவுக்கு. என்ன நடக்கணுமா? அக்கினி இறங்கி இவங்க. அப்ப இது என்ன மனசு சொல்லுங்க? என்ன மனசு? கல் நெஞ்சம். நல்லா சொல்லுங்க, என்ன நெஞ்சம்? கொடூரமான நெஞ்சம். ஆனா நம்ம மனசு எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறா தெரியுங்களா? நீங்க வாசிச்சு பாருங்க, மத்திய எழுதுற சுவிசேஷ புத்தகம் 9:36 வாசிங்க. மத்திய 9:36. இன்னொருத்தகம் 14:14. மனதுருகி. இப்ப அடுத்தது 14:14. அப்புறம் 20:23 வாசிங்க. மனதுருகி. இப்ப 20:23 வாசிங்க. இருபது 23 சார். நீங்க கவனிங்க, நீங்க இது மாதிரி ஏராளமான வசனங்களை நீங்க பார்க்கும்போது இயேசுடைய வாழ்க்கையில 4 சுவிசேஷத்துல மனதுருகி மனதுருகி என்று அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்ய முடியும்? நிறைய இடத்துல பார்க்க முடியும், நிறைய இடத்துல பார்க்க முடியும். இவ்வளவுத்துக்கு அவருக்கு நல்லா தெரியும். இவன் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். இவன் தான் என்ன சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க போறான்னு தெரியும். இவன் அப்பம் சாப்பிட்டு மறுதளிக்க போறான்னு தெரியும். இவன் கூட நின்று கோஷம் போட போறான்னு தெரியும். நீ இயேசுவானால் இறங்கி வான்னு சொல்லி நாளைக்கு நம்மளை கிண்டல் பண்ண போறான்னு தெரியும். எல்லா ஜனங்களுடைய பின்விளைவுகளும் தெரிஞ்சு துரோகிகளும் நன்றி அறியாதவர்களுமாய் இருந்த அந்த ஜனங்கள் மேல இவர் என்ன செய்யறாரு? எல்லாம் சொல்லுங்க. மனது உருகி. என்னெல்லாம் உருகும் இந்த உலகத்துல சொல்லுங்க? உருகக்கூடிய பொருள் எல்லாம் சொல்லுங்க. ஐஸு நீ விட்டா தானாவே உருகிடும், மெழுகு கொளுத்துனா உருகிடும். அதெல்லாம் நான் கேட்கல. உருகக்கூடிய இரும்பு உருகுமா? வெண்கலம் உருகுமா? உலகங்கள் உருகுமா? எல்லாம் உருகும். வாசி பாருங்க, 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 3:10. எது வந்து உருகி போமா? எதெல்லாம் உருகும்? பூதம் என்னெல்லாம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, ஆகாயம்.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5. இது அத்தனையுமே என்ன செய்யுமா? அத்தனையும் உருகி போகும். ஆனா இது அத்தனையினாலும் படைக்கப்பட்டது யாரு? நம்மெல்லாம் பஞ்சபூதங்களால தான் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? படைக்கப்பட்டிருக்கோம். முழங்கால் வரைக்கும் நிலம், அதுக்கு வேலை இடுப்பு வரைக்கும் என்னது? நீர், வயிறு நெருப்பு, நெஞ்சு காற்று, தலை ஆகாயம். பஞ்சபூதங்களால படைக்கப்பட்ட நமக்கு இதெல்லாம் உருகி போகுமா? என்ன உருகாதான்? சொல்லுங்க. மனசு உருகாதான். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, உருகி போகக்கூடிய உடல் அமைப்பை கொண்டதான நமக்கு உடல் தாண்டி ஒன்றை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் மனசு என்ன செய்யணும்? மனசு உருக வேண்டும். நம்முடைய மனசு எப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு இருக்கு? எப்படிப்பட்ட நிலையில இருக்கு? அந்த யோனாவுடைய காரியத்துல யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருவேளை நினிவே பட்டணத்துல இருந்திருந்தா என்ன? ஒருவேளை ஆபிரகாம் இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் சோதோம் குமராவுக்கு எதிராக நின்ற போது அவனுடைய பிஹேவியர் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. ஆண்டவர் விடல. ஆண்டவர் 50 நீதிமான்கள் 40 30 சொல்லி எது கொண்டு வரா? 10 வரைக்கும் கொண்டு வரா. யோசிச்சு பாருங்க. இது ஒண்ணுதான் ஒரு மனித தன்மை. அழிப்பே இந்த ஜனங்களை, என்னை விட்டுடு சொல்லி சொல்லும் போது மோசே சொல்றா, நான் விட முடியாது, என்ன கொன்னுடுன்றான். என்ன நீங்க என்ன செஞ்சிருங்க? என்ன முடிச்சுட்டு இந்த ஜனங்களை என்ன செய்யுங்க? என்னதான் அனுப்புனீங்க இந்த ஜனங்களை மீட்க? நான் சொல்லி தாங்க இந்த ஜனங்க உங்க பின்னாடி என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. இப்ப என்ன கொண்டுட்டு அடுத்து நீங்க அந்த ஜனங்களை என்ன செய்யுங்க? கொண்டு. இல்லப்பா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை கானானுக்கு கொண்டு போவேன், உன்னை வச்சு அதெல்லாம் என்ன வச்சு ஒண்ணுமே பண்ண வேணாம், என்னை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுங்க. இந்த ஜனங்க உங்க நாமத்துக்கு மகிமையா. ஏன்னா இந்த ஜனங்களை நீங்க கொண்டுட்டீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்க? தூஷிப்பாங்க. வனாந்தரத்துல கொண்டு போய் சோறு போட வழி இல்லாம ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாரு? கொன்னுட்டாரு, அழிச்சுட்டாரு பேசுவாங்க. உங்க நாமத்துக்கு ஒரு அவகீர்த்தி வர நான் விட மாட்டேன், என்ன வேணாலும் என்ன செஞ்சிருங்க, கொன்னுடுங்க. அதுவும் மனசு உருகுகிற மனசு தன்னையே அழித்து கொள்ள விரும்பும். அடுத்தவருடைய அழிவை ஒருபோது என்ன செய்யாது, பார்க்காது. நம்மளால என்ன செய்யலாம் தெரியுங்களா? அவன் அங்க ஒரு குடிசை போடணும்னா கஷ்டமா? சொல்லுங்க. ஈஸியா கஷ்டமா? ஊருக்கு வெளியில ஒரு குடிசை போடணும்னா ஈஸியா கஷ்டமா? அவன் எவ்வளவு, நீங்க சில சமயத்துல அந்த என்ன சேனல் அது ஒண்ணு வருமே, இல்ல ஒரு சேனல் வருமே, இந்த காட்டுக்குள்ள எல்லாம் சர்வே பண்ணுவாங்களா லைஃப, அந்த மாதிரி சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டிட்டு வருவானுங்க, அடுக்குவானுங்க, கூரை போடுவானுங்க, அதுக்கு அடியில வந்து அது அந்த மாதிரி. இவன் அங்க போயிட்டு என்ன செய்யணும்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குடிசை என்ன செஞ்சுட்டா? போட்டுட்டான். குடிசையை போட்டது காரணம் என்ன சொல்லுங்க? குடிசை போட்டது காரணம் என்ன? இதை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஒரு காலத்துலலாம் நாங்கள் டிவிக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு ஒலி எப்போ போடுவான்னு சொல்லி அப்படியே நாங்கள் பார்த்தா வயலும் வாழும் அப்படியே டிவியில் அப்படியே அலையான்னு செய்யும். அதை கூட உத்து பார்ப்போம். உள்ள கொசுலாம் அப்படியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிவிலாம் பண்ணி உள்ள லேசாக வரும் பாருங்க, அப்படி ஆர்வமாக பார்ப்போம். அந்த மாதிரி எப்படா வானத்துல அக்கினி இந்த எலியா பார்த்தா பார்த்தீங்களா, உள்ளங்கை மேகம் ஏதாவது தெரியுதா, ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குதான்னு சொல்லி பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நம்மளால என்ன செய்யறா? ஆமா, ரசிக்கிறதுக்காக. இந்த நினிவே மக்களை அவனுக்கு சுத்தமா என்ன செய்யாது, பிடிக்காது. இந்த நினிவே மக்கள் அழிவதை நான் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஆசையா அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். சரி, இப்படி குடிசை போட்டு உட்கார்ந்தவனுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்பார்ல. அடுத்த வசனம், யோனா அவருடைய தலை மேல் நிழல் உண்டாயிருக்கும். அவனுக்கு என்ன மனமடிவு சொல்லுங்க? அவனுக்கு என்ன மனமடிவு? ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன் பார்த்துங்க, என் வார்த்தை மீறக்கூடாது. நான் இங்க இல்லை, புறப்பட்டு வரும்போதே நான் என்ன பண்ணேன் சொன்னேன், நான் போவேன், நீங்க மோசமான ஆள். அது அது என்ன மோசம்? ஒரு வாசி பாருங்க, 2ஆம் வசனத்தை பாருங்க. என்ன மோசம்னா, நீர் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும். ஆமா, இதுதான் பிரச்சனை. உங்க மனசு மாதிரி என் மனசு இல்ல. அது உருகும், கரையும், ஓடும். கடைசியில் இதை அடிச்சுட்டு நீங்க அள்ளி கொடுப்பீங்க, அப்புறம் வந்து அவனை ஆசீர்வதிப்பீங்க. என்ன இந்த மாதிரி வேலைலாம் இருக்கக்கூடாது. என்ன அனுப்புனா, நான் சொன்னா அவன் சாகணும், நான் சொன்ன அக்கினி என்ன செய்யணும், வரணும். நீ என்ன மாதிரிலாம் பண்ணிடுவீங்கன்னு தான் நான் எங்க ஓடினேன், ஏற்கனவே தரிசனத்துக்கு போனேன். இப்பயே சொல்லிட்டேன், நீங்க சொன்னதை என்ன செய்யணும்,
நீ சொன்னதை செய்யும் அளவும். என்ன மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளா எப்படி ஒரு மனநிலையில, இந்த மனநிலையில ஏன்னா நீ சொன்னதை என்ன செஞ்சாகணும், செய்யணும், சொல்லி இருக்கிறீரே அப்படின்ட்டு குடிசை போட்டு என்ன செஞ்சுட்டான், முதல்ல உக்காந்துட்டான். ரொம்ப மோசமான மனநிலை. இப்ப இந்த மனமடிவுல அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் பாருல, வாசிச்சு பாருங்க. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. யோனாவுடைய தலையின் மேல் சரி. இப்ப அவன் போட்ட குடிசையில சரியான நிழல் இல்லை, அங்கங்க ஓட்ட ஓட்டையா சில சுள்ளுன்னு வரும். பார்த்துருக்கீங்களா? இந்த சில பேர் இந்த லென்ஸை வச்சு நீ அப்படியே காட்டினீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல சூடு இருப்பாருல, அந்த மாதிரி இந்த கீத்துக்குள்ள மற்ற இடத்துக்குலாம் சின்ன சின்ன புள்ளி புள்ளியா வரும். அவ்வளோ ஒரு ஹீட்டர் சரியா இல்லை. ஆண்டவர் பார்த்தார், டக்குன்னு என்ன பண்ணிட்டார், ஒரு ஆமணக்கு செடிட்டு சொன்ன, இன்னைக்கே நீ வளரணும். பூமியை பார்த்து சொன்னார், அதுக்கு வேண்டிய நீரும் சாரையும் என்னைக்கே என்ன செய்யணும் சொன்ன. ஆமனுக்கு செடி ஆலமரம் போல என்ன செய்யுது, அப்படியே பார்த்துருக்கீங்களா? இவனுக்கு தொப்பி போட்ட மாதிரி அழகா அப்படியே வளர்ந்துருச்சு. அவன் பார்க்குறான், பார்க்க லைவா, நம்ம வேற லைவா அக்கினி இறங்கும் துடிச்சு சாவாங்கன்னு பார்த்தா இப்ப கண்ணுக்கு முன்னாடி எது வளருது, பெரிய ஆச்சரியம். அந்த மாதிரி இந்த இடத்துல லைவா நம்மளால ஏச்சு பார்க்குறான், அப்படியே வளருது. நீங்க இந்த காற்றுல எல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செடி அப்படி விதை போட்டோம், அப்படியே முளைச்சு பெருசா ஒரு மாதிரி காட்டும். அந்த மாதிரி காட்சியை பார்த்தவர் யார் தான், யோனா. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். இல்ல அதே வசனம், நீங்களாக்கவும் கட்டளையிட்டார். ஓங்கி வளர பண்ணினார்னா உயரமா வளர பண்ணார்னு மட்டும் இல்ல, சீக்கிரமா அவனை சுற்றி அப்படியே மூடுற மாதிரி வளர பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க. மிகவும் மிகவும் எதன் மேல, தனக்காக வளர்ந்த ஒரு ஆமணக்கு செடிக்காக, தனக்காக. இது தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு குடிசையை நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், போட்டிருக்க மாட்டேனே. இது தெரிஞ்சிருந்தா கஷ்டப்பட்டு 153 மீனை பிடிச்சு கரைக்கு இழுத்துட்டு வந்திருக்க மாட்டேனே. நீங்க ஏற்கனவே நெருப்பு போட்டு எங்களுக்காக மீன் பிடிச்சி பொறிச்சு வச்சிருக்கும் போது இது தெரிஞ்சிருந்தா இவ்வளோ கஷ்டம் நாங்க போட்டிருக்க மாட்டோமே. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த யோனா பார்க்குறான், ஆடாடா என்ன மாதிரி. அன்னைக்கு ராத்திரி யோனா தூக்குறான், சந்தோஷத்துல தூக்குறான். மனசுலாம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆமா அப்படியே மனசு. ஒரு பிஸ்கட் கேட்ட ஒரு பையனுக்கு 2 பிஸ்கட் கொடுத்தா, ஐஸ்கிரீம் கேட்ட பிள்ளைக்கு 2 கையில 2 கோன் ஐஸ்கிரீமை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படும். அந்த மாதிரி இவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஓங்கி வளர்ப்பட்ட ஹைட்டு நல்லா கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடின ஒன்று ஆண்டவர் டக்குனு பூஜை, அவன் கண்ணை மூடிருக்கான். கண்ணை துறக்கிறதுக்குள்ள நீ என்ன செஞ்சிருந்தான், முடிச்சிடணும். அவன் கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கண்மூடி கண்ணை திறக்குதா, கண்ணை திறந்து பார்க்கறா, காணுமே, நம்ம எங்க இருக்கிறோன்னே தெரியல. அவனுக்கு சரியில்லை, அப்போ ஒரு எல்லாம் கூட இல்லை. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் பூச்சியை கட்டளையிட்டார், ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிட்டு சூரியன் உதித்த போது. நல்லா கவனிங்க. அடிக்கடி நான் சூரியன் உதிக்கிற சில காரியத்தை ரொம்ப ஆழமா யோசிப்பேன். இங்க இவனுக்கு யாக்கோபுக்கு ஒரு நாள் சூரியன் உதிச்சது, அது வேற. இங்க இவன் லைஃப்ல ஒரு சூரியன் நினைச்சது உதிக்குது. சூரியன் உதிச்சப்ப இவன் பார்க்கறான், வெளிச்சத்துல எதை காணும், ஆமணக்கு செடியை காணும். இப்ப இந்த சூரியனை ஆண்டவர் எப்படி உதிக்க பண்ணாத்தீங்களா, சூரியனை காலையிலேயே மத்தியான சூரியனை போல உதிக்கப்பட்டார். பிரச்சனை அது. அடுத்த வசனத்தை வாசிப்ப, அதுலயே வாசிங்க. இப்ப இந்த சூரிய அந்த உஷ்ணத்துல அந்த காற்று 2 கலந்து மிக்ஸ் ஆகி இப்ப யார் மேல வந்து படுது, அடுப்படியில் இருக்கும்போது திடீர்னு நீங்க பிரியாணி பாத்திரத்தை திறக்கும் போது அந்த அனல் மூஞ்சில் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மூஞ்சி வந்து போற மாதிரி அனல் என்ன செய்யுது, அடிக்குது. இவனுக்கு அப்படியே அந்த அனல் என்ன செய்ய முடியல. இப்பயாவது அறிவு இருக்கணும்ல, சி அனலையே தாங்க முடியலையே, அக்கினி அந்த ஜனங்க எப்படி தாங்க. என்னை போன்ற சதையும் ரத்தமும் என்னை போல எலும்பும் மாம்சமும் தானே அந்த ஜனங்களுக்கு இருக்கும். இந்த உஷ்ணக்காற்றையனால தாங்க முடியலையே, அக்கினி பிரளயத்தை அந்த ஜனங்க எப்படி தாங்குவாங்க. வேண்டாம் ஆண்டவரே, நான் நினைச்சது தவறு, நான் எரிச்சல் பட்ட தவறு, நான் கோவப்பட்ட தவறு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. அந்த ஜனங்களை தயவு செஞ்சு அழிக்காதீங்க. நான் சொல்லிட்டேன், ஆனா
நான் யோசிச்சு நீங்க என்ன செய்யாதீங்க. அங்க பாருங்க, அந்த ஜனங்கள்லாம் நெட்டுடுத்தி உட்காந்துருக்குறாங்க. அந்த ஜனங்கள்லாம் மார்பிள் அடிச்சுட்டு மனம் திரும்பிட்டாங்க. ஆடு மாடுகள் கூட என்ன செய்யல, மனுஷையில உபவாசமா இருக்கு. பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி காட்டி 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 பருந்து பேசி அழிவை தடுத்திருப்பான்னு ஆசையில தான் ஆண்டவர் உனக்கு அந்த காரியத்தை காட்டுறாரு. ஆனா என்ன நடக்குது வாசிங்க. இப்ப அவனுக்கு என்ன வந்துச்சு, சே லைவா ஒரு காட்சியை காணலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. IPL அது இந்த சண்டே தான் வரணுமா, போகலன்னா பாஸ்ட் ஒரு பக்கம் அவர் 6 or 4 அங்கே என்ன செஞ்சுட்டு இருப்பார், பேசிட்டு இருப்பார். இங்கே இன்னைக்கு பார்த்து இப்படி ஆயிடுச்சே, யோசிச்சு பாருங்க. அப்படியே கரண்ட் கட்டான மாதிரி நல்லா பார்க்கலாம், சூப்பராக வந்துருச்சு. பால்கனியில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. அழகாக படுத்துட்டு கால் மேலே கால் போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறப்ப இப்போ என்ன இல்லை, ஆம்பளுக்கு செடி இல்லை. இப்போ அவனுக்கு என்ன வந்துச்சு, சோர்வு வந்து தனக்குள்ள எதை விரும்புறான். முன்னாடி பார்த்தா என்ன பண்ணானா, மிகவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அவனுடைய கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. ஆரம்பம் கோபமும் எரிச்சலும், அடுத்தது ரொம்ப சந்தோஷம். இப்ப என்னது, சோர்வு. சோர்வு வந்தவனுக்கு என்ன வந்துச்சு, ஆமா. ஸோ இதுக்கு மேல என்னால போராட முடியாது. ஆண்டவர்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டு அவரும் ஒன்றும் கேட்கற மாதிரி தெரியல. சூரியனும் எதிரா இருக்கு, காற்று எதிரா இருக்கு, இந்த ஆம்பளுக்கு செடி பூச்சி கிச்சி எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது, எதிரா இருக்கு. நம்ம பேசாம என்ன செஞ்சிடலாம், நீ செத்துட்டா அந்த ஜனங்க சாகிறத யாரு. இப்படிதான் பல சமயத்துல நம்ம சூழல் எப்படிதான், சோர்வு வந்து அவன் சொல்றான், எதை விரும்புறான், விரும்ப கூடாததை விரும்புறான். ஜீவனாகிய தேவன் முன்னாடி இருக்கிறாரு, அவர் விரும்பல, எதை விரும்புறான், சாவை விரும்பி. அடுத்து வாசிங்க. வாயை திறந்து ஓப்பனா சொல்லிட்டான். அதை கவனிங்க, கோபத்தோட முடிச்சிருங்க. அதை உள்ள வச்சுட்டு எரிச்சல் வரும்போது பாத்தீங்கன்னா, எதிராளியை நம்ம தண்டிக்க முடியாத சூழ்நிலையில நாமே செத்துலான்னு இருக்கும். எதிராளியை அடிக்க முடியாத சூழ்நிலையில நாமே சோத்துல போய் முட்டிக்கலான்னு இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா, நம்மை நாமே அப்படி அழித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஆபேல் பலசாலியா அவனை கொலை செய்ய முடியாத சூழ்நிலை அவன் சுதாரிச்சுட்டு இருந்தா தன்னைத்தானே தற்கொலை பண்ணிட்டு யார் செத்துருப்பா, காயின் செத்துருப்பான். ஏன்னா எரிச்சல் இருக்குதே, அது எதிராளியே மரணத்துக்குள்ளாக்கும். முடியலன்னா தன்னையே என்ன செஞ்சுக்கும், தன்னையே மாய்த்து கொள்ளுங்க. அந்த மாதிரிதான் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டான், நான் ஓடி போனதுக்கு காரணம் இதுதான். மீண்டும் நான் வந்திருக்கிறேன்னா நானா வரல, தேவையில்லாம நீங்க என்ன மீனுக்குன்னு அனுப்பி கடைசியில் என்ன கொண்டு வந்து நீங்க விட்டுட்டீங்க. இப்ப நாங்க இந்த ஊழியத்தை நான் சேர்த்து காரணம் என்னன்னா, விரும்பி செய்யல. விரும்பி செய்யலன்னா, விரும்பி செய்யணும்னா நான் விரும்புறத நீங்க எனக்கு என்ன செய்யணும், செய்யணும். இந்த ஜனங்க அழியணும், அதுதான் நான் என்ன செய்யறேன், விரும்புறேன்னு சொல்றான். இப்ப அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்குது நல்லதோ என்றார். திரும்பவும் அவர் கேட்கிறாரு, நீ கோவப்பட்ட, சரி உரிமை இருக்கு, கோவப்பட்ட நல்லதுன்னு நினைச்சேன். ஆனா நீ எரிச்சலா இருக்கிறியப்பா, நல்லதா, எரிச்சலா இருக்கிறிய நல்லதா. வாசிங்க. அதற்கு அவன், மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது. யார்கிட்ட பேசுறா பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட, நம்ம கிட்ட ஒரு சின்ன பிள்ளை இந்த மாதிரி எதிர்த்து பேசுறா, அடிச்சு மூஞ்சி வரலாம், உடைக்கணும் போல வரும்ல. எப்படி வரும்? படைச்ச தேவனுக்கு முன்னாடி சாதாரண ஒரு சின்ன பையன் இந்த யோனா, அப்படியே பார்வையில இவ்வளவு சிறியவன். யோசிச்சு பாருல. தேவதூதனும் சற்று, ஒரு தேவதூதன் வாக்கிங் போனா ஒவ்வொரு நைட்ல 1,85,000 பேர் சாகுறான். இவன் யாருங்க, உண்மை சின்னவன், மன்னன் நினைவு இருக்கிறார். அவ்வளவு சாதாரண மனுஷன். அந்த உரிமை, அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த உறவுல அவன் பேசுறான்றதுனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்யல, கோபமே படல. ஒரு செகண்ட் அவரு சும்மா பார்த்தாலே போசிக்கிடுவான். யோசிச்சு பாருல, நினைச்சு பாருல. அவர் பார்க்கிறப்ப சூரியன் இருண்டு போகுமா, அது பார்க்கும்போது உலகம் அந்தகாரப்பட்டுடுவான். அப்படி ஒரு மகத்துவமான தேவன். அவரை பார்த்த ஒருவனும் ஒரு காலம் உயிரோட இருந்தது இல்லையா, வெறும் சத்தம் மட்டும்தான் இங்க வந்துட்டு இருக்குது. ஆடியோல தான் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்கிறார். அடுத்து அவர் சொல்றான், நான் சாகிற வரைக்கும் நான் எப்படிதான் இருப்பேன், எரிச்சலா தான் இருப்பேன். தெளிவா சொல்றாரு, ஒரு ஆமனுக்கு செடிக்காக நீ என்ன செய்யற, எரிச்சலா இருக்க. ஒரு ஆமனுக்கு செடிக்காக நீ எரிச்சலா இருக்க. இன்னைக்கு எந்தெந்த சின்ன சின்ன காரியத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்,
எரிச்சலா இருக்கிறோம். ஆனா பெரிய விஷயங்களை குறித்து தேவனுக்கு நன்றியா நம்ம இருக்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரு. இப்போ மாதிரி இல்லை, அந்த நாட்களில் கிராமமாக போகணும். ஒவ்வொரு கிராமத்துக்கு போகணுன்னா நிறைய தூரம் நடக்கணும். அங்கே போகிறப்போ ஒன்றும் பெரிய அளவெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு டீ கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படி தான் ரொம்ப எளிமையான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊழியர் செஞ்சுருக்கார். போகிற இடத்துல கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார், பயன்படுத்துகிறார். இவர் மூலமாக அற்புதங்கள் நடக்குது, ஜெபங்கள் கேட்கப்படுது. இதெல்லாம் பார்த்து நல்ல ஒரு பெரிய கூட்டத்துக்கு அவர் என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு இவர் ரெடியாகி அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறார். போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை, இருக்கிற ட்ரெஸ்ஸை துவச்சி அதை போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காலில் செருப்பு என்ன செஞ்சிச்சு, அறுந்து போச்சு. செருப்பு அறுந்த பிற்பாடு கொஞ்சம் யோசிச்சுப்பார்ல. நான் முதல்ல எனக்கு தெரியும் 1981 நினைக்கிறேன், பேண்ட்டு போட்டுட்டு செருப்பு இல்லை அப்போ எனக்கு. அப்போ இல்லை, ஒரு அண்ணன் விக்டர் அண்ணன் அவர் சொன்னார், ஏண்டா யாராவது செருப்பு இல்லாமல் பேண்ட் போடுவாங்களா அப்படின்னு உள்ளே போய் பேண்ட்டை கட்டி திரும்ப ஆப்ரேஷன் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணேன், சர்ச்சைக்கு போனேன்னா பேண்ட்டு போட்டால் என்ன பண்ணுமா, செருப்பு இப்படிலாம் இருக்குது ட்ரெண்டிங். அப்போ பார்த்தா ஐயோ செருப்பு அறுந்து போச்சு. அதுவும் நம்ம அங்கே யார், நம்ம தான் சிறப்பு விருந்தினர். நம்ம போயிட்டு எப்படி செருப்பு இல்லாமல் பேண்ட் போட்டு அங்கே எப்படி நிற்கிறது, செருப்பே இல்லையான்ட்டு நான் ஊழியத்துக்கே போகலாண்டவர்னு சொல்லி திரும்பிட்டார். வேற யாரையா பார்த்துக்குங்க, இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒன்றும் இல்லை. போட்டுக்கிறது நல்ல ட்ரெஸ்ஸில் இதை பாரு, அவன் பைக்கில் போகிறான், அவன் எப்படி போட்டுக்கிறான், அவன் வாட்சி கட்டிருக்கிறான், அவன் கண்ணாடி எல்லாம் பார்த்து அப்படியே வெறுத்து எனக்கு நீங்கள் நல்ல செருப்பை கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகும்போது பார்த்தா ஒரு கிராசிங்கில் ஒரு சின்ன பலகை, அந்த பலகையில் அப்படியே 4 பக்கம் 4 பேரிங் வீல் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தவன் 2 காலம் இல்லாத ஒருத்தவன் பலகையில் உட்காந்துட்டு கையில் செருப்பு, பிஞ்சு போன செருப்பை கையில் போட்டுட்டு அப்படியே என்ன செய்கிறான், அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒருத்தன் என்ன செய்கிறான், கிராஸ் பண்ணுறான். அதை இவருடைய கண்ணில் அவியானர் காட்டுறார், பாருன்றார். அப்படியே பார்க்குறார், அவன் போகிறத பார்த்துட்டே இருக்கிறார். கண்ணுக்கு முன்னால் அவன் தூரமாக போய் ஒரு புள்ளியாக மறைகிற வரைக்கும் அதை பார்க்குறாரு. ஆவியானவர் பேசுகிறார், உனக்கு என்ன இல்லை, உனக்கு என்ன இல்லை, செருப்பு இல்லை, அவனுக்கு என்ன இல்லை, நல்லா சொல்லுங்க, கால் இல்லை. காலே இல்லாதவன் கூட தன் கடமையை செய்யறதுக்காக கைகளால் தவழ்ந்து என்ன செய்யறான், போறான். ஆனா அவனுக்கு என்ன இருக்கு, செருப்பு தான் இல்லை, உனக்கு நல்ல கால் இருக்குதே. என்றைக்காவது இதற்காக நீ சந்தோஷப்பட்டதற்கா சொல்லு. கொடுத்தா செருப்புக்காக சந்தோஷப்படுற, ஒரு ஆமனுக்கு செடிக்காக சந்தோஷப்படுற, கிடைக்கிற பைக்குக்காக சந்தோஷப்படுற, வாங்குற சம்பளத்துக்காக சந்தோஷம். சின்ன சின்ன காரியம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போகுது. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுகிற, இன்னைக்கு ராத்திரி முளைச்சு நாளைக்கு ராத்திரி ஒரு பூச்சி அரிச்சு போடக்கூடிய ஒன்றுக்காக நீ சந்தோஷப்படுற, எரிச்சல் அடைகிற. கேட்கிறார், ஒரு ஆமனுக்கு செடிக்காக நீ எரிச்சல் அடைகிறிய, ஆமனுக்கு செடிக்காக எரிச்சல் அடைகிறிய. அடுத்த வசந்த வாசிங்க. நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான அவனுக்கு அது இன்னும் தெளிவா அவனுக்கு டீச் பண்ணார். நீ வந்திய, நீங்க குடிசு போட்டிய, பக்கத்துல ஏதாவது புல்லு இருந்துச்சா, இல்லை, ஒண்ணுமே இல்லைல்ல. அடுத்த நாள் காலைல நீ கண்ணை திறந்து பார்த்தப்ப என்ன இருந்துச்சு, அப்படியே உனக்கு முன்னாடி அது எவ்வளோ உதாரணமாக வளர்ந்துச்சு. நீ ஏதாவது அதுக்கு மேல் உரம் கீழ் உரம் ஏதாவது அடி உரம் அந்த மாதிரி ஏதாவது உரம் போட்டியா, ஒன்றுமே போடவே இல்லையே. நீ குழி வெட்டல, விதை போடல, தண்ணி ஊற்றல, ஒன்றும் இல்லை, நடல, ஒன்றுமே போடல. ஆனால் தானே என்ன செஞ்சது, வந்துச்சு, தானே தானே வந்துச்சு. ராத்திரி என்னாச்சு, தானே போச்சு. அதுக்கு உனக்கு என்ன சம்மதம், அதுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்லாத ஒன்னோட ஒன்ன சம்பந்தப்படுத்தி மனதை அதனோட கோர்த்து வச்சுட்டு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிற, உலகம் உங்களுக்கானது அல்ல, நான் உலகத்தான் அல்ல, ஆகையால் நீங்கள் உலகத்தார் அல்ல. ஆனா இன்னைக்கு உலகத்துல உள்ளவைகளை பிடித்து கொண்டு உலகத்தினுடைய காரியங்களுக்காக பரிதபிக்கிறீர்கள், உலகத்தினுடைய காரியங்களுக்காக கவலைப்படுகிறீர்கள், சம்பந்தமே இல்லாத ஒன்றோடு சம்பந்தம் கலந்திருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, அது உங்களுக்கு சம்பந்தமே அல்ல. மேலானவைகளை தேடுங்கள்,
கிறிஸ்து உன்னதங்களிலே அவருடைய பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லி மேலானவைகளை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எதை தேடுறோம்? வேலையை தேடுறோம், வருமானத்தை தேடுறோம். இதெல்லாம் தேவை. ஒரு தலைக்கு மேல உனக்கு ஒரு நிழல் தேவை. ஆனா அந்த நிழல் ஒருவேளை ஒண்ணு விட்டு கடந்து போகும்போது தெரிஞ்சுக்கோ, பகலிலே வெயிலாகிலும், சொல்லுங்க, நிழலாகிலும், ஆமா, கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவனுக்கு நிழலா இருக்கிறார். நல்லா சொல்லு, கர்த்தர் உனக்கு எப்படி இருக்கிறார்? நிழலா இருக்கு. நீங்க நிழல்னா நமக்கு மேல சூரிய பாதுகாப்புக்கு நினைச்சுக்காதீங்க. அவளை காத்த நிழல் அவளை விட்டு விலகி போயிற்று, இப்போது நாம் அவளோடு யுத்தம் பண்ண போகலாம் என்று சொல்லி எதிராளிகள் தெய்வத்தினுடைய அந்த பிரசன்னத்தை நிழல் என்று சொல்லுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மேல எப்படி இருக்குது? மேக ஸ்தம்பத்தை போல, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை போல அது நிழலாடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் நிழலிட்டார் என்று வாசிக்கிறோம். அந்த நிழல் நமக்கு தேவை. உலகத்தினுடைய நிழலுக்காக பரிதபிக்கிறோம், உலகத்தினுடைய நிழலுக்காக நம்ம கலங்குகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீ வளர்க்காதது, நீ எந்த பிரயாசமும் படாத அந்த ஆமனுக்கு செடிக்காக நீ பரிதாபப்படுகிறாயேன்னு சொல்லிட்டு அடுத்து தான் மனுஷன் அவனுக்கு வெளிப்படுத்தி காட்ட, தான் மனசை பார்த்த பிற்பாடாது பாதத்துல விழுந்து தன்னை அர்ப்பணிப்பான் என்று சொல்லி தன் மனதை அவனுக்கு ஓபன் பண்ணி காட்டார். வாசிச்சு பாருங்க அதை, கடைசி வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத அதிகமான, நல்ல கவனிங்க, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒரு குழந்தை, நீங்க ஒரு குழந்தைய நீங்க பாக்குற மாதிரி அவர் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருக்க பார்த்துருக்காரு. சில குழந்தை ஆகி போயிருக்கும், அது எந்த கையில தட்டுறதுன்னு தெரியாம ரெண்டு கையை போட்டு அதுல அதுதான் ட்ரம்ஸ் மாதிரி வச்சுட்டு என்ன செய்யும், யூரின் பாஸ் பண்ணிட்டு சில குழந்தை அதுலயே நீச்சல் அடிச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிலது அது அப்படியே எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே கையில தட்டிட்டு அவ்வளோ. இதெல்லாம் பார்த்த பிற்பாடு தாயெல்லாம் அதை என்ன செய்ய மாட்டாங்க, பெருசாவே நினைக்க மாட்டாங்க. மேல தூக்கிட்டு அப்பதான் கல்யாணத்துக்கு கிளம்புவாங்க. பட்டு போடுவா நல்ல நம்ம ஒரு கலர்ல கட்டினா வேற கலரா இருக்கு என்னன்னு பார்த்தா அப்பதான் தெரிஞ்சுக்க நம்ம மங்களகரமான ஒரு காரியத்தை மேல என்ன செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து குழந்தை. இந்த குழந்தைய அந்த தாய் எப்படி பார்த்துச்சோ, ஒருவனை அவன் தாய் பார்ப்பது போல, ஒருவனை அவன் தாய் சுமப்பது போல இடுப்புல வைத்து சுமப்ப, முளைப்பால் சூப்பி கொடுப்பீர்கள், முழங்காலிலே நான் உங்களை தாளாட்டுவேன். அவ்வளோ அழகா ஒரு தாயை போல நேசிக்கிற ஆண்டவர் அந்த யோனாவுக்கு சொல்றாரு, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியும். ஏன் குழந்தைங்க, ஏன் குழந்தைங்க, ஏன் ஜீவன், ஏன் ஜீவன், என் சாயல் என்றுமோ இந்த ஜனங்கள். வாசிங்க. என் குழந்தைக்காக இவ்வளவு பேர் இருக்கிற என் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்க ஒன்னே ஒண்ணு, வெறும் ஆமனுக்கு செடி, அது ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணுமே இல்லை, சாதாரணமான ஒண்ணு. ஆனா ஏன் பிள்ளைகள் 1,20,000 பேருக்கு நான் என்ன செய்யறேன், ஆனா நீ அந்த ஜனங்க அழியணும்னு சொல்லி கூடாரம் போட்டு இருக்கிறாயே, அந்த ஜனங்களுடைய அழிவை பார்ப்பதற்காக நீ நிழல் தேடுகிறாயே, அந்த ஜனங்கள் அழிய வேண்டும் என்பதற்காக 40 நாள் நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லி சொல்றியே. பாருங்க, மனசு ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கறதுல நம்முடைய மனசு என்ன செய்யணும், ஒருவனை யாராவது நம்மகிட்ட கோவப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், கோவப்படும் போது கொஞ்சம் என்ன செய்ய, யோசிங்க, ரொம்ப யோசிங்க. நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு யோவான் 2வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, இயேசு எடுத்த உடனே அப்படியே சாட்டையை எடுத்து அப்படியே எல்லாத்தையும் கவுத்தாரா? சொல்லுங்க, என்ன பண்ணார்? வாசி பாருங்க, யோவான் 2வது அதிகாரம். நான் சொன்னதான் உங்களுக்கு அது தெளிவா இருக்கும். யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சவுக்கினால், அதுக்கு மேல் வசனம் பாருங்க 14. கண்டு, சொல்லுங்க, கண்ட உடனே அப்படியே பாஞ்சாரா? சொல்லுங்க, கண்ட உடனே அப்படியே அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல, உக்காந்தார். இப்ப என்ன செய்யறாரு? ஒரு சாட்டை வாங்கிட்டு வந்தாரா, உண்டு பண்ணாரா? அப்ப அதுக்கு நேரம் எடுத்துக்குமா இல்லையா? கோபப்படுறதுக்கு முன்னாடி அங்க அவர் என்ன செய்யறாரு? கோபப்படுறதுக்கு முன்னாடி நிதானப்படுகிறார். யார் அடிக்கணும், எப்படி
அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த புறாவை இருக்கிறவல்ல, அந்த புறாவை ஓபன் பண்ணி பறந்து போன்னு சொல்லவே இல்லை, எடுத்துட்டு போயிடுகிட்டார். மற்றதெல்லாம் என்ன செஞ்சாரா? வாசிச்சு பாருங்க. அதுல இல்ல 16வது வசனம் வாசி. 15 ஆடு மாடுகள்லாம் என்ன செஞ்சார்? துரத்திட்டாச்சு. இப்ப யாரை தேட்டு போறானுங்க? ஆண்டவரை தேட வந்தவங்கலாம் இப்ப எதை தேடிட்டு ஓடுறான் பின்னால? ஐயோ என் ஆடு மாடு எங்க இருக்கு, எங்க போச்சுன்னு சொல்லி பின்னாடியே ஓடுறான். அடுத்தது அதெல்லாம் கொட்டி தலைக்கீழ விட்டாச்சு. நம்ம ஆளுங்க இப்ப எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறானுங்க? கீழே குனிஞ்சு பொறுக்கிறானு. அடுத்தது இவைகளை புறாவிற்கு யார் தெரியுங்களா? உங்க எளிமையானவங்க, முதலீடு பண்ண வசதி இல்லாதவங்க போய் பிடிச்சிட்டு வந்து என்ன செய்யறாங்க? விற்கிறாங்க. யாருக்கிட்ட எந்த அளவுக்கு கோவப்படணும்னு சொல்லி அந்த கோபத்தினுடைய அளவை அவர் என்ன செய்யறார்? நிதானிச்சு. உங்களுக்கு கோபம் வரும்போது அந்த நிதானத்தோட கோவப்படுங்க. அதே சமயத்தில் நம்மகிட்ட யாராவது கோபப்படும் போது அங்கேயே நீங்க நிதானத்தை என்ன செய்ய கடைபிடிங்க. அவங்க பத்த வைக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுங்க, பத்த வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க. பத்தி எரிஞ்சதுன்னா யாருக்கு நஷ்டம்? பத்த வச்சவங்களுக்கு நஷ்டமா? பற்றி எரியறவங்களுக்கு நஷ்டமா? பற்றி எரியக்கூடிய நமக்கு தான் நஷ்டம். கோபம் எரிச்சலா ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எரிச்சல் என்ன செய்யணும்? சூரியன் எப்படி அப்படியே எரிஞ்சு பிரகாசிச்சு அப்படியே அந்த கடலுக்குள்ள இறங்கி அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே அந்த சில கொல்லிக்காட்டைய அப்படியே தண்ணியில வச்சா என்ன செய்யும்? அந்த மாதிரி அப்படியே அந்த சூடு என்ன செய்யணும்? தணிஞ்சிடணும். கோபம் என்ன செய்யக்கூடாது? எரிச்சலா மாறக்கூடாது. அது எரிச்சலா மாறும்போது வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படி மாறிடும்? மூர்க்கமாக மாறும். அப்புறம் செய்கூலி சேதாரம்லாம் நிறைய நமக்கு என்ன செய்யும்? ஒரு எல்லாம் எழுப்போமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்போம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் சொல்ற உரிமையோடு உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பதற்கு உரிய ஊழியக்காரனாக இருக்க நான் விரும்புகிறேன். உரிமையோடு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பார்வையில கடிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்கள் நிற்க வேண்டும், உங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நம்மீது கோபப்படுவதற்கு உரிமையும், நம்மீது கோபப்படுவதற்கு அந்த அன்பும் நிறைந்த உறவுகளை இன்றைக்கு நீங்கள் சம்பாதிக்க நாடுங்கள். யோனாவுடைய காரியத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனை உணர்த்துவதற்காக கடைசி வரைக்கும் அவன் கோபப்பட்டு கொண்டே இருந்தான். அந்த கோபம் அவனுக்குள்ள பற்றி எரிய ஆரம்பிச்சது, ஆஃப் ஆகவே இல்லைங்க. தேவ கோபம் நினிவே மக்கள் மீது பற்றி எரிந்தது. அக்கினியை இறக்குவேன்னு சொல்லி சொன்னாரு. அவர் கூட அக்கினியை இறக்கல. அந்த ஜனங்கள் எல்லாரும் பிழைத்து கொண்டார்கள். ஆனா யோனாவுடைய அந்த கோபம் எரிச்சலாக மாறி தன்னைத்தானே அவன் அழித்து கொண்டான். அதற்கு பிற்பாடு யோனாவை பற்றி எங்கேயும் வாசிக்க முடியும். அவன் சொல்றான், நான் மரண பரியந்தம் நான் எரிச்சல தான் இருப்பேன். உங்க பேச்ச என்னால கேட்க முடியாது, உங்க வார்த்தைக்கு என்னால கீழ்ப்படிய முடியாது. யோசிச்சு பாருங்க. பார்க்கிறான், அவன் கண்ணுக்கு முன்னால கடல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது. கண்களுக்கு முன்பாக மீன்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்னதாக அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். அந்த நாட்டு ராஜா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சான். அவன் கண்களுக்கு முன்னதாக காற்று, சூரியன், பூமி, ஆமணக்கு, பூச்சி எல்லாவற்றையும் பார்க்கிறான். எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் எரிச்சலுள்ள இவனால் தேவனுடைய வார்த்தைக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படியவே முடியல. எரிச்சல் உள்ளவன் தேவ பிரசன்னத்துல இருந்தாலும் அந்த தேவ பிரசன்னத்துல அவன் ஆண்டவனை பார்க்க மாட்டான். ஏன் பலி ஏன் அங்கீகாரம் பண்ணல? இந்த ஆபேலுடைய பலி அவர் அங்கீகாரம் பண்ணினாரே என்று சொல்லி அடுத்தவன் மேலதான் பார்வை இருக்குதே ஒழிய ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிறப்ப கூட ஆண்டவர் மேல உனக்கு பார்வை இல்லை. அதனாலதான் காயிரை அவர் தம்முடைய சமூகத்திலிருந்து துரத்தி விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
தாவீது சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை துரத்தி விடாதீங்க, உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளி விடாதிருங்க, உடைய பரிசுத்த ஆவியாரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிருங்கப்பான்னு சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். 2 கரங்களையும் கத்திருக்கிறார். தோமா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தகப்பனே, கோபம் நல்லதுதாப்பா, நான் எரிச்சலா மாறிவிடாதபடிக்கு என் மனசு உருகணும் ஐயா, என் மனசு உருகணும் ஆண்டவரே. அந்த மனசு உருகணும்னா பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். உள்ளங்களிலே ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பு உங்கள் தலைக்கு மேலே நிழலாடுகிற பரிசுத்த ஆவியோட பிரசன்னம். நன்றியப்பா, தேங்க்யூ லார்ட். இந்த மாதம் கடைசி நாள் வரை கத்திரங்களை நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நாளை தினத்துல ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் பிறக்க செய்ய வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்னதாக இந்த மாதம் ஆவி ஆத்மா சரீரம் கரைதரையற்றதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாருடைய இருதயங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகள் மீது நிழலிடுவீராக. நம்முடைய பிரசன்னம் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யட்டும். மனதார நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. பற்ற வைக்கிற நெருப்பு அல்ல தகப்பனே, அந்த பற்றி எரியக்கூடிய எங்களையே உரகாக்கக்கூடிய அந்த எரிச்சல் ஒருபோதும் எங்களுக்குள்ளே வந்து விடாதபடிக்கு எங்கள் கோபம் தேவ கோபமாக இருக்கட்டும் ஐயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது தகப்பனே. தேவ நீதியை நடப்பிக்கிறதான அந்த தேவ கோபம் எங்களுக்குள்ளே இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்படி ஒரு அக்கினியை எங்களுக்குள்ளே போடுவீராக தகப்பனே. ஆவி ஆத்மா சரீரம் ஆவில அனல் கொண்டு அபிஷேகத்துல பற்றி எரியத்தக்கதாக யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார்னு சொல்லி வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட விளக்காய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.